கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு விசை சின்னஞ்சிறிய எனது பிள்ளைகள் வீட்டிற்கு வெளியே மிதிவண்டியை ஓட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நான் சற்று யோசித்தேன். வாகனங்கள் அதிகமாக சாலைகளில் செல்லுமே, இவர்கள் சின்னஞ்சிறியவர்கள் எப்படி பத்திரமாக போவார்கள் என்று. ஆனாலும் அவர்கள் மிகவும் ஆசைப்பட்டபடியினால் நான் ஒரு காரியம் செய்தேன். அவர்களுடைய குட்டி மிதிவண்டியை அவர்கள் எடுத்துக்கொண்டு வெளியே வர வைத்து சாலையில இடது ஓரமாக அவர்களை போக வைத்து அவர்களுக்கு வலது பக்கமாக அவர்கள் கூடவே பாதுகாப்பாய் நான் என்னுடைய 2 சக்கர வாகனத்தை நான் ஓட்டி கொண்டு சென்றேன். மிகவும் மெதுவாக அவர்கள் போகும் பாதையெல்லாம் அப்படியே அவர்களை அரவணைத்து எனக்கு இடது பக்கமாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வலது பக்கமாக சென்று கொண்டிருந்தேன். சில இடங்களில் பெரிய வாகனங்கள் வரும் பொழுது அவர்களுக்கு பின்புறமாக நான் பயணித்து அவர்களை அந்த வாகனத்தை வலதுபுறமாக சற்று ஓரமாக போகும்படி செய்தேன். சில இடங்களில் சாலை சந்திப்புகள் வரும் பொழுது நான் அவர்களுக்கு முன்பதாக என்னுடைய வாகனத்தை சற்று முன்பதாக கொண்டு போய் ஒலியை எழுப்பி நாங்கள் வருகிறோம் என்று மற்றவர்களுக்கு மறு திசைகளில் இருந்து வருகிறவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும்படியாக அப்படியாக நான் ஓசை எழுப்பிக் கொண்டிருந்தேன். இப்படியாக அவர்களுடைய வலது பக்கத்திலே பாதுகாப்பாய் நான் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு பத்திரமாக போய்விட்டு அன்று வீட்டிற்கு திரும்பினோம். ஆம், தேவனும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை இப்படியாக தான் பாதுகாக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 121 அதிகாரம் 5 வசனத்திலே இப்படியாக போடப்பட்டிருக்கிறது: கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு தகப்பனாகிய நான் என் பிள்ளைகளை எப்படியாக பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே, ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு சாலைகளிலே மற்ற மனிதர்கள் வந்து மோதிவிடக் கூடும் என்று சொல்லி எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் எவ்வளவு நிதானமாய் என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பாய் கூட்டி சென்று வந்தேனோ, அதே போலதான் தேவாதி தேவனும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்கிறார். வலது பக்கத்திலே நிழலாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், வலது பக்கத்திலே நிழலாய் இருந்து ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு, ஒரு சேதமும் வராதபடிக்கு பாதுகாக்கிறாராம். இன்னொரு வேத வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் முன்னும் பின்னுமாய் நம்மை பாதுகாக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மேற்கொண்டு நாம் இன்னும் அவர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்று இந்த சங்கீதம் 121 அதிகாரம் முழுவதும் நம்மால் வாசித்து அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆம், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று. ஆம், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இடைவிடாமல் எந்த நேரத்திலும் 24 மணி நேரங்களும் அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு உறக்கம் என்ற ஒன்று தேவையும் இல்லை, அவர் அதை செய்வதும் இல்லை. அப்படி என்றால் எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிறவராய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம், அடுத்த வசனம் இப்படியாக கூறுகிறது: பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று வேதம் கூறுகிறது. அதாவது இயற்கை சூழ்நிலைகள் கூட நம்மை சேதப்படுத்த முடியாது. வெயிலாகிலும் நிலவாகிலும் இயற்கை சீற்றங்களாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். எந்த ஒரு தீமையும் இந்த தீமைதான் அந்த தீமைதான் என்று இல்லை, எல்லா தீமைக்கும் அவர் விலக்கி காக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் காக்கிறார். மிகவும் விலையேறப்பட்டது நம்முடைய ஆத்மா என்று வேதம் கூறுகிறது. அந்த ஆத்மாவுக்கு கூட ஒரு தீங்கும் இல்லாமல் நம்மை பாதுகாக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இறுதியாக போடப்பட்டிருக்கிறது இப்படியாக:
கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் இது முதற்கொண்டு, இன்று முதற்கொண்டு என்றென்றைக்கும் நம்மை காப்பார் என்று வேதம் கூறுகிறது. அவரோடு நாம் இணைந்து கொள்ளும் போது அவரோ நமக்கு வலது பக்கத்திலே ஒரு நிழலை போல இருந்து, நாம் எங்கு சென்றாலும் சரி வலது பக்கத்திலே ஒரு நிழலை போல இருந்து அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.